ஷவனிதா இருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க என்கிட்ட காரணம் இருக்குதுங்க, கேட்டு போங்க. ஏங்க இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க? மூச்சு வாங்குது. வெயிட் இஸ். ஓப்போ, நான் ரிஜெக்ட் பண்ண ஷவனிதா நீங்கள் தானா? யூ டோன்ட் டிசர்வ் மீ, ஓகே? எங்கள் அம்மா சொன்னாங்க பொண்ணு செம்ம அழகாக இருக்கான்னு. நான் தான் ஃபோட்டோ பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ பார்க்கலையா? ஃபோட்டோ பார்க்காம எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? ஐயோ, உங்களுக்கு இன்னும் வாங்க புரியல. நான் உங்களை வேணான்னு சொல்லுங்க, கல்யாணமே வேணான்னு சொன்னேன். ஆமாங்க, எனக்கு மேரேஜ் லைஃப்பை தனியாக ஹேண்டில் பண்ண நினச்சாலே ப்ரெஷர் தான். கல்யாணம்னா பசங்களுக்கு மட்டும் தான் ப்ரெஷர்னு யாருங்க சொன்னது? இன்ஃபேக்ட் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஆனால் நாங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு வரும்போது பசங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம்ல பசங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு. உங்களை நம்பி வந்த ஒருத்தங்களை பார்த்துக்க முடியாமல் போயிடுமோன்னு என்னைக்காவது பயந்துருக்கீங்களா? பசங்க ஒவ்வொரு நாளும் பயப்படுவோம். இங்கே பாதி பசங்க ஆசை கனவுன்னு எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவன் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக. அவனுக்கான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வயசாகி அவன் கனவையும் மறந்துடுறான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க பசங்களுக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு ஈஸியாக கேட்காதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒருத்தர் இருந்தா போறோம். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா லைஃப் ஃபுல்லா தனியாவே ஓட்டிட முடியாதுல்ல. கரெக்டு தாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் உங்களால் எங்களை பார்த்துக்க முடியும்? ஒரு லைஃப் பார்ட்னரா லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் ஒரு செகண்ட் கூட உங்களை விட்டு கொடுக்காம என்னால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். உங்களுக்கு வயசாகி நரமுடியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு குழந்தை மாதிரி நல்லா பார்த்துக்க முடியும். எனக்கு நீ உனக்கு நான் சாகுற வரைக்கும் என்னால வாழ முடியும். ஆனா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தானங்க தெரியும். ட்ரஸ்ட் மீ, லைஃப் நமக்கு நிறைய லெசன் எடுக்கும். அதுல இருந்து நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கலாம். ஆனா உங்களோட பெரிய லெசன் லைஃப் எடுக்குமான்னு தெரியல. சோ நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேனே. தோடா, நீங்க தானே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே. ஐ ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஓகே? ஏங்க எனக்கு கல்யாணம் தாங்க பயம், மத்தபடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. என் அம்மா சொன்னதால நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ வீட்ல வந்து பேசுங்க. நான் ரிஜெக்ட்ல பண்ண மாட்டேன்.